ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் எல்லாரையும் கேட்குற கேள்வி தான், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாக இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சரிங்களா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சரி, நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். நீர் தேவன் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலே அல்லது இந்த மாலை வேளையிலே, இரவு வேளையிலே நீர் என்ன பேசணும்னு பிள்ளைகளோடு சித்தமாக இருக்கிறீரோ அதனை பேசி உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துங்க. எல்லாவற்றையும் உடைய பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். சரி, ஒரு பாடல் பாடி நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கேட்டதை எல்லாம் தருவார் இயேசுராஜனே. ரொம்ப பழைய சாங் தான், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எல்லாரும் அப்படியே நினச்சிப்பீங்க, ஏதாவது பாட்டு பாடணும் போல தோணுது அப்படின்னு ஒரு நாள் நினச்சிருப்பீங்கல்ல. ஸோ இப்போ நீங்கள் பாடலாம். யார் கேட்குறாங்க கேட்கலன்றது நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். என் குரல் அப்படி இருக்கும் இப்படி இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுவேன், சத்தமாக கைத்தட்டி உற்சாகமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுங்க. இது கர்த்தர் நமக்காக கொடுத்த குரல். சரிங்களா? இது கூட இல்லாமல் எத்தனை பேர் வாய் பேச முடியாமலாம் இருக்காங்களா? கேட்டதையெல்லாம் தருவா ஈசுராஜனே, கேளாததும் தருவா நித்திய ஜீவனை. கேட்டதையெல்லாம் தருவா ஈசுராஜனே, கேளாததும் தருவா நித்திய ஜீவனே. அமிக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி தருவா, நீ அளந்து கொடுக்கும் அளவெதுவோ அதன்படி தருவா. நீ அறிந்திடாத எட்டாதும் பெரும் காரியம் செய்வா, நீ அறிந்திடாத எட்டாதும் பெரும் காரியம் செய்வா. கேட்டதையெல்லாம் தருவா இயேசுராஜனே, கேளாததும் தருவா நித்திய ஜீவனை. வண்ண மலர்களை பார், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதையெல்லாம் அவை சேர்ப்பதும் இல்லை. அதுபோல இயேசுராஜன் பாதுகாக்கிறார், உன்னையும் பாதுகாத்து நடத்துகின்றவர். கேட்டதையெல்லாம் தருவா இயேசுராஜனே, கேளாததும் தருவா நித்திய ஜீவனை. ஹல்லேலூயா. இயேசு என்ன பண்ண போறாரு? நம்ம கேட்டதையெல்லாம் தருகிற தேவன். இன்னைக்கு தலைப்பு அதுதான், என் நாமத்தினால் நீ கேட்டதையெல்லாம் நான் தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் என்ன நினைப்போம்? யார் கேட்டாலும் கொடுப்பாங்க, எது வேணாலும் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் சொல்கிறேன், யாரை கேட்டாலும் கிடைக்காததெல்லாம் இயேசுவை கேட்டால் கிடைக்கும். சரி, நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க, ரொம்ப யோசிக்கிறீங்க, எங்கே இருக்குது அது, ஏன் அப்படி சிஸ்டர் சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? யோவான் 14:13-14 வாசிங்க சிஸ்டர். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூப்பராக இங்கே கர்த்தர் சொல்லிட்டார்ல. கடைசி வார்த்தைன்னா, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்போ நம்ம தான் என்ன பண்ணல, இன்னும் கேட்க ஆரம்பிக்கல. அப்போது யாரை கேட்டுட்டு இருக்கோம்? மனிதர்களை போய் கேட்டுகிட்டே இருக்கிறோம். அவங்க இதை செய்வாங்களா, இவங்க அதை செய்வாங்களா, அவங்க என் ஊழியத்தை தாங்குவாங்களா, அவங்க என் சபைக்கு உதவி செய்வாங்களா, அல்லது அவங்க என் வீட்டுக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு சொல்லி மனுஷங்களை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மனுஷங்களை சார்ந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது. உடனே நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை சார்ந்து வாழலையா, நீங்கள் உங்கள் சபை மெம்பர்ஸை சார்ந்து வாங்கலையா. எல்லாம் கரெக்டு. இந்த சார்ந்து வாழக்கூடியவங்களை கொடுக்கறது யாரு? கர்த்தர். அப்போ நம்ம கர்த்தர்கிட்ட என்ன பண்ணணும்? கேட்கணும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இல்ல, இங்க 13வது வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். சிஸ்டர் வாசிங்க. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். இங்க பாருங்களேன், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்குறீங்களோ அதை நான் உடனே கொடுத்துருவேன் அவர் சொல்லவே இல்லை. இல்லை. இப்போ அப்போனா என்ன அர்த்தம்னா, நான் சபைக்கு வர்றது தப்பா ரைட்டா, நான் பாஸ்டர்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறது தப்பா ரைட்டான்னு ஒருவேளை கேள்வி கேட்பீங்கல்ல. நான் சொல்கிறேன், பாஸ்டர்கிட்ட கட்டாயம் நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கணும். ஏன் தெரியுமா? பாஸ்டர் அனுப்புனது யாரு? கர்த்தர்.
இயேசு கிறிஸ்து இங்க அதானே சொல்றாரு, என் நாமத்தினால இங்க எதை கேட்டாலும் அதை குமாரன் மகிமைப்படும், குமாரன் மூலியமா. ஓகேவா? அவங்க மூலியமா நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? தருவேன். பிதா சொல்றாரு, என் நாமத்துல எதை கேட்டாலும் அதை குமாரன் மூலியமா நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். அதே தான் இதுவும். இனி எதை கேட்குறியோ அது என் என்னோட பிள்ளைங்க மூலியமா, என்னோட ஊழியக்காரங்க மூலியமா நான் உனக்கு என்ன பண்ண போறேன்? செய்ய போறேன். ஊழியக்காரங்க சொல்ற வார்த்தையை சிலலாம் நம்ம நம்புறதே இல்லை. அவங்கள பார்த்து சிரிக்கிறது, கிண்டல் பண்றது. ஆனா இது ஒருவேளை எச்சரிப்பா கூட எடுத்துக்கோங்க. நான் யாரையும் குறை சொல்லணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஆனா எந்த ஊழியக்காரங்களையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அலட்சியம் பண்ணக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கலாம் அப்படியே யோசிக்கிறீங்களா? நான் யாரையும் கிண்டல் பண்ணலையே அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? இல்ல, இல்ல. நம்ம மனசுக்குள்ள சிலதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். இவர்னா பெரிய இவரா? இவர் மெசேஜ் கொடுக்குறத நான் கவனிக்கணுமா? பாஸ்டரே சரியில்ல அப்படின்னு நீங்க பாஸ்டர் குறித்து என்ன பண்ணாதீங்க? புலம்பி பேசாதீங்க, புறம் பேசாதீங்க. அதை யார் பார்த்துக்கொள்வா? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க இதுவரைக்கும் எதுவுமே கேட்கவே இல்லை. அதாங்க உண்மை. நீங்க இதுவரைக்கும் எதுவுமே கேட்கல. அவர் என்ன பண்றாருன்னா, யோவான் 3:16 நீங்க பார்த்தீங்கன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவேளை என்னடா அது சிஸ்டர் பார்க்காமயே சொல்றாங்களே, இவங்க சும்மா சொல்றாங்கன்னு ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்களா? சிஸ்டர் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா வாசிங்க. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாத்தீங்களாங்க, நான் ஒன்றும் சும்மா சொல்ல. வேத வசனத்துல ஒண்ணு கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. இதாங்க உண்மை. நான் ஒன்றும் சும்மா சொல்லவே இல்லை. வேதாகமத்தில் இருக்கிறத ஆவியானவர் எனக்கு கொடுத்த வசனத்தை நான் மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். ஏன்னா தேவன் அவருடைய ஒரே ஒரு குமாரனையும் அவர் என்ன பண்ணிட்டாராம்? உலகத்துக்காகவே கொடுத்துட்டார். உலகம்னா யாரு? ஒன்று நீங்கள் நினச்சிக்கூடாது, அவனுக்காக கொடுத்துட்டாரு, இந்த இவனுக்காக கொடுத்துட்டாரு, அந்த பொண்ணுக்காக கொடுத்தாரு, எஸ்தருக்காக கொடுத்தாரு, ரூத்துக்காக கொடுத்தாரு அப்படின்னு ஒருவேளை நீங்கள் கற்பனை பண்ணி கொடு. யாருக்காக அவருடைய குமாரனை கொடுத்தாரு? எனக்காக கொடுத்தாரு. அப்படி சொந்த ரத்தத்தையே எனக்காக கொடுத்தார். நீங்க ஒருவேளை அப்படியே ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கலாம், எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிட்டு இந்த உலகத்துல யார் இருக்கிறா? எனக்கு யார் இருக்கா? என்னை என்னன்னு கேட்கறது கூட நாதி இல்லை, நான் அப்படிதான் உட்கார்ந்துருக்கேன்னு ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் அதை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. அவ்வளவுதாங்க. இயேசு இருக்கிறாங்க. இயேசு நம்ம கூட இருக்கிறாருங்க. அவர் நம்ம பட்சத்தில் இருக்கார். இப்போதான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன வாரம் நம்ம பார்த்தோம்ல, இல்லை போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? அவர் நம்ம கூட இருக்கிறாருங்க. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவருங்க. அப்படிதாங்க இப்போ சொல்றாரு, என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் தருவேன். ஆனால் நீ தான் என்ன பண்ணாமல் இருக்கிற? கேட்காம இருக்கிற. எஸ், யாராவது நம்மளை பார்த்து சொல்லுவாங்களா? கேளுங்க கேளுங்க, ஒரு 10,000 கேளுங்க, நான் கொடுக்குறேங்க, நிச்சயமா உங்களுக்கு கொடுக்குறேங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? நிச்சயமா நான் கொடுக்குறேங்க. இந்த சிஸ்டரை பார்த்து, சிஸ்டர் எனக்கு ஒரு 10,000 கொடுங்கன்னா அவ்வளோதான். திருப்பி அவங்க என்னை பார்க்கவே மாட்டாங்க. ஐயோ அவங்களுக்கு நான் கொடுக்கணுமே, எப்படி அவங்க மூஞ்சை பார்க்கறது அப்படின்னு. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கேளுங்கள், உங்களுடைய சந்தோஷம் நிறைவாகும்படி நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு நான் தருவேன். அப்போ நம்ம கேட்கறதெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குது? சந்தோஷமானதை தான் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் இன்ப துன்ப நீரும் நான் உம்மை தேடுவேன், என் இன்ப துன்ப நீரும் நான் உம்மை தேடுவேன், நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன், என் இன்ப துன்ப நீரும் நான் உம்மை சேருவேன். அவ்வளவுதாங்க. நமக்கு என்ன பிரச்சனையோ அதை கர்த்தர்கிட்ட சொன்னா போதுங்க. நீங்க போன வாரத்தில் அதானே பார்த்தோம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். எஸ், இப்போ என்ன கேட்குறாருன்னா, நீ கர்த்தரை தேடினியே, நீ கேட்டியா?
கேட்டியா? நீ என்ன கேட்ட? நீ என்ன கேட்ட? பொதுவா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்ல, நான் சீரியலோட விசுவாசி நான். பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்களா, சர்ச்சு விசுவாசின்னு சொல்லுவாங்களா, அது மாரி சீரியலோட விசுவாசி நான். சீரியல் பார்க்கறதுல அவ்ளோ ஒரு என்னை விட மிஞ்சினவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எப்போ தெரியுமா? நீங்கலாம் ரட்சிக்கப்படாத முன்னாடி சீரியல் பார்த்துருப்பீங்க. நான் ஊழியக்காரன்னு சொல்லி ஆடின் பண்ண அப்புறம் சீரியல் பார்த்தேன். ஆர்டினேஷன் குடுத்து என்ன போதகர்ன்னு சொல்லி நிறுத்தின அப்புறம் சீரியல் பார்த்தேன். இத விட கொடூரம் எங்கேயாவது இருக்குமா? இல்ல. ஆனா கர்த்தர் எப்போ ரட்சிப்பார்ன்னு தெரியாது. நம்ம ரட்சிக்கப்பட்டேன்னு உடனே கை தூக்குவோம். நான் ரட்சிக்கப்பட்டேங்க. நான் அந்நிய பாஷை பேசிட்டேங்க. எனக்கு தெரியுங்க. எல்லாம் தெரியும். நோ, 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 நோ. ஆவிக்குரிய விதத்துல ரட்சிக்கப்படணும். ஆனா நான் ரட்சிக்கப்படல. ரொம்ப ரட்சிக்கப்படல. லைட்டா குழம்பு ஊத்தும்போது அம்மா கிட்ட என்ன சொல்லுவோம்? அம்மா லைட்டா கொஞ்சம் குழம்பு ஊத்துமான்னு சொல்லுவோம்ல. அது மாரி லைட்டா ரட்சிக்கப்பட்டிருந்தேன். ஆனா கர்த்தர் என்னை தொட்டார். சீரியல் பார்த்துட்டு போய் அழுது முழங்கால் படிட்டு உபவாசித்து ஜெபிக்கிறவங்க யாராவது இருப்பாங்களா? என்னை விட மோசமானவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சீரியல் பார்த்துட்டு அந்த துளசிக்காக, அந்த தென்றலுக்காக, அந்த மாமியாருக்காக அவ கொடுமை பண்றா, அவள ரட்சிங்க. அப்படியெல்லாம் நான் ஜெபம் பண்ணுவேங்க. அப்படிலாம் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆனா எனக்காகவோ, என் ஆத்துமாக்களுக்காகவோ, என்னை நம்பி கொடுத்த ஆத்துமாக்களுக்காக ஒரு நாளும் கண்ணீரோட ஜெபம் பண்ணதில்ல. கர்த்தர் பார்த்தாரு. டேய் 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 இத விட்டா இது ரொம்ப ஓவரா போயிடும். இது இருக்கிற சீரியலெல்லாம் அட்டவணை போட்டுரும். இது நோட்ல எழுதக்கூட ஆரம்பிச்சிரும். அதனால இவ்வளோ தூரம் போனது பெரிய இது. இத விட்டு வைக்கக்கூடாதுன்னு கர்த்தர் பார்த்தார். அதுக்காக மனுஷங்க சொல்ற மாரி இல்லங்க. மனுஷங்க மாரி இல்லங்க கர்த்தர். மனிதன் முகத்தை பார்க்கிறான். என் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷங்கன்னா இத போட்டு தள்ளிடணும்னு நினைப்பாங்கங்க. தேவன் போட்டு தள்ளிடணும்னு நினைக்கவே இல்ல. கர்த்தர் என்ன புடிச்சிட்டாரு. அந்த சிலுவைய நிக்க வச்சுட்டு சொல்றாரு, என் மகளே அப்படித்தானே பவுல பார்த்து சொன்னாரு. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமான்னு. அததான் என்ன பார்த்து சொன்னார். நீ பேசக்கூடாது. நீ எதுவும் பேசக்கூடாது. வாய மூடு. ஏன்னா நான் ரொம்ப பேசுவேன் ஆண்டவர்கிட்ட. அவர் ஏதாவது கேட்டார்னா, அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா, நான் 10 வார்த்தை பேசுவேன் அவர்கிட்ட. இல்ல இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்படியே கேட்பேங்க. சண்டை போடுவேன். ஆவியானவர் சண்டைக்காரி நான் தான் ஆவியானவர்கிட்ட. அப்படியே சண்டை போட்டு எல்லாத்தையும் வாங்கிருவேன். அவர் சும்மாவே விட மாட்டேன். அப்ப ஆவியானவர் சொன்னார், இப்ப நீ பேசாத நான் பேசுறேன். கர்த்தர் பேசினாருங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக என்னைக்காவது நீ ஜெபித்திருக்கிறியா? இல்லங்க. இல்லங்க. இந்த சீரியல்ல நடிக்கிற பணத்துக்காக நடிக்கிறவங்களுக்காக உன் கண்ணீரை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறிய. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுமே. தஞ்சமே நீ, அடைக்கலும் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. அவ்வளவுதாங்க. மான்கள் நீரோடைய வாஞ்சிக்கிறது போல ஆவியானுடைய ஆத்துமா, ஆவியானவர் எனக்காக வாஞ்சித்து கதறாரு. என் பிள்ளை எப்போ மாறும்? இந்த சிலுவையை பார்த்து அந்த சிலுவையிலேருந்து ரத்தம் கொட்ட கொட்ட நான் ஓடுறேங்க. ஐயோ ஃபெனாயில் டட்டாயில் ஊட்டினு வந்து க்ளீன் பண்ணலான்னு ஏசப்பா சொன்னார். எதுனாலையும் க்ளீன் ஆகாது. எதுனாலையும் க்ளீன் ஆகாது. உன் இருதயத்தை நீ மாற்றிக்கணும். உன்னையே நீ மாற்றிக்கணும். ஏங்க ஒரு பாஸ்டரை பார்த்து சொல்கிறாருங்க கர்த்தர். நான் யாரு? ஒரு பாஸ்டர். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படிதானே சொல்லுவோம். நான் ஒரு பாஸ்டர். என்ன போய் இவர் இப்படி சொல்லிட்டாரு, என்ன போய் திட்டாரு, என்ன போய் பேசிட்டாரு. ஒரு பாஸ்டர் என்னை கீழே உட்கார வச்சுட்டாரு. பாஸ்டர் எனக்கு சேர் கொடுக்கலையே. இந்த காலத்து ஊழியக்காரங்களை அப்படித்தானே ரொம்ப பேர் யோசிக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாஸ்டர்ன்றது ஒன்றுமே இல்லைங்க. ஒன்றுமே இல்லைங்க. நத்திங். ஒன்றும் கிடையாது. அவர் கொடுத்த ஒன்று இல்லை, அவ்வளோ. அவர் கொடுத்தது ஒன்று. பாஸ்டர் நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அதானே சொல்லப்பட்டிருக்க. சங்கீதம் 23 சிஸ்டர் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 23 1-2 வாசிங்களேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இதுதாங்க கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அந்த மேய்ப்பன் தான் உங்களை அசிஸ்டண்டா போட்டு வச்சிருக்காரு. டே அங்க போடா, நீ போயிட்டு வாடா, நீ செய்டா அப்படின்னு பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு கர்த்தர். அசிஸ்டன்ட். நம்ம தான் இப்ப மெயின்னு சொல்றோம். இந்த சர்ச்சுக்கு யார் மெயின்? பாஸ்டர். நாங்க தான் மெயின்ங்க. இது என்னோட சபை இல்லைங்க. கர்த்தர் சொல்ல, நீ என் ஆடுகளை மெய்ப்பாயாக. அப்ப என் ஆடுகள்ன்றது யாரோட ஆத்துமா? அது கர்த்தரோட ஆத்துமா.
எஸ், அதை தாங்க கர்த்தர் சொல்றாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில யாரெல்லாம் யாரெல்லாம் ஒருவேளை எனக்காக என்ன நடக்கும், நான் அப்படிதாங்க போனேன், நான் பாஸ்டர், என்னை பார்த்து கர்த்தர் சொல்லிட்டார், உன் உன் இருதயத்தை மாத்திக்கோ, உன்னையே நீ மாத்திக்கோ, நீ மாறிடு அப்படின்னு கர்த்தர் சொல்றேன் இல்ல. ஆனா நான் பெரிய பாஸ்டர்ன்னு சொல்லலை, என்னை நான் விட்டு கொடுத்தேன். அல்லேலூயா. என்னை நான் விட்டு கொடுத்தேன். அன்னைக்கு முடிவு பண்ணேன், என் வீட்லேயும் சரி எங்கேயுமே சரி சீரியல் என்ற வார்த்தைக்கு இடம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அன்னைக்கு கர்த்தர் என்னை தொட்டார் பாருங்க, அன்னையிலேருந்து ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அன்னையிலேருந்து கர்த்தர் என்னை அநேக ஜாதிகளுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தார். அநேக ஊழியங்களை கர்த்தர் என்னை நம்பி கொடுத்தார். அநேக சபைகளுக்கு கர்த்தர் என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார். அன்னைக்கு தாங்க கர்த்தர் என்னை ஒரு ப்ரொஃபஸராக மாற்றினார். ஏன் தெரியுமா உங்களுக்கு நான் சொல்கிறேன், என் நாமத்தினால இது வரைக்கும் நீங்கள் எதையும் கேட்கல, ஆனால் கேட்டால் நான் என்ன பண்ணுவேன், தருவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ஏசப்பா கேட்க ரெடி ஆகிட்டீங்க, ஏசப்பா நான் கேட்க போகிறேன். சிலர்லாம் பாருங்களேன், அண்ணாச்சி கடை மளிகை கடை லிஸ்ட்டு மாதிரி வரும். அண்ணாச்சி கடையில் ஒரு மளிகை கடை லிஸ்ட்டு கொடுப்பீங்களே, மளிகை லிஸ்ட், அது மாதிரி வரும். ஏசப்பா எனக்கு இது வேணும், அது வேணும், கார் வேணும், வீடு வேணும், எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா எப்படி கிடைக்கும்? ஒரு அளவு தானேங்க, ஒரு அளவு தானே. காரே ஓட்ட தெரியாது, ஆனால் கார் வேணும் இல்லை. நல்லா 2 பேர் தான் இருப்பாங்க, ஆனால் 4 பெட்ரூம் வேணும். இது அதிக ஆசை இல்லைங்க. நமக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ, நான் அமர்வதோ நான் எழுவதோ நன்றாய் நீ அறிந்திருக்கிறீ, ஏசையா நன்றாய் நீ அறிந்திருக்கிறீ, என்னை காண்பவரே தினம் காப்பவரே. அவ்வளவுதாங்க. ஏசப்பா நம்ம பார்க்குறார், நம்மளை ஏசப்பா பார்க்குறாரு தானே. நம்ம தான் ஏசப்பா சொல்லுவோம், ஏசப்பா நீங்கள் என்னை பார்க்கவே இல்லை ஏசப்பா, நீங்கள் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டீங்க ஏசப்பா, நீங்கள் இந்த பக்கம் பார்த்துக்கிறீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஏசப்பா எல்லா பக்கத்துலேயும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா இடத்துலையுமே நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பார்க்கிற தேவன் சொல்றாரு, என் நாமத்தினால என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, இந்த சேனலுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிற மகளே, அல்லது இந்த யூடியூப் முன்னாடி பார்த்து கொண்டிருக்கிற மகளே, இந்த இரவு வேளையால இந்த காலை வேளையில நீ இந்த செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கிறியா, என் நாமத்துல ஒரு வார்த்தை நீ கேளு, உனக்கு என்ன வேணும்? நீ பலவீனமா இங்க உட்காந்துருக்கிறியா, நீ சுகவீனமா இங்க உட்காந்துருக்கிறியா, உனக்கு ஒண்ணுமே இல்லை, நீ உட்காந்துருக்க. நான் அப்படி தாங்க, நான் அப்படி தாங்க. நான் தனிமையா இருக்கும் போதெல்லாம் கர்த்தர்கிட்ட கேட்பேன், ஏசப்பா எனக்கு கல்யாணம் ஆகலன்றது எல்லாரும் பெருசுப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனா நான் அதை பெருசாவே நினைக்கல ஏசப்பா. நீங்க என் துணையாளரா இருக்கிறீங்கப்பா, நீங்க எனக்கு எல்லாவற்றுக்கும் துணையா இருக்கிறீங்க, நீங்க என் கூட இருங்கன்னு தான் சொல்லுவேன். எஸ், என் அன்பு தேவனுடைய எங்க போனாலும் கர்த்தருடைய கரை என்னை பிடிச்சிட்டே வருங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியும்ல, என் சாட்சியெல்லாம் நீங்கள் கேட்டே இருக்கிறீங்கல்ல. குப்பைங்க, நான் குப்பையான என்னை எடுத்து ஏசப்பா கோபுரத்தில் நிறுத்தி வச்சிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் ஒன்றுத்துக்குமே தகுதி இல்லாத கர்த்தர் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாருங்க. உங்களுக்கு தெரியும்ல, எல்லாருக்கும் தெரியல, என் ஊழியம் சபை எல்லாமே எனக்கு கர்த்தர் கொடுத்ததுங்க. எனக்கு ஒரு வேலை வேணும்னு கர்த்தர்கிட்ட கேட்கும்போது யாரோட உதவியே இல்லாமல் கர்த்தர் எனக்கு வேலை கொடுத்தாருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இதை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்றேன்னா, அவர் நாமத்தினால நம்ம எதை கேட்டாலும் அதே சப்பா கொடுப்பாருங்க. கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி வேதாகமத்தில் இருக்கிறது, தட்டுங்கள் திறக்கப்படும் என்று இருக்கிறது, தேடுங்கள் கண்டடுவீர்கள் என்று இருக்கிறது. எப்போ நீங்க கேட்டிருக்கிறீங்க ஏசப்பாவை? எப்போ கேட்டிருக்கிறீங்க? மனுஷங்க கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறோங்க, எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு இதை செய்யணும், அதை செய்யணும்னு மனுஷங்க கிட்ட கேட்குறோம். தேவன் கிட்ட கேட்குறோமா? இந்த காலை வேளையில அல்லது இந்த இரவு வேளையில அல்லது இந்த மாலை வேளையில உனக்காய் கர்த்தர் யாவையும் செய்து முடிக்க போகிறார். எப்போ தெரியுமா? அவர் நாமத்தினாலே நீ கேட்கும்போது, அவர் நாமத்தை சொல்லி கேட்கும்போது. நீங்க சொல்லுவீங்களா, உன்னை வச்சு கேட்குறேன், இந்த அக்காவை வச்சு கேட்குறேன், என் சிஸ்டரை வச்சு, ஜபா சிஸ்டர் வச்சு கேட்க போறேன், ஜபா சிஸ்டர் நினைச்சா எல்லாத்தையும் கொடுக்க முடியும். நோ 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 நோ, வாய்ப்பே இல்லை. அப்படிதான் நம்ம ஸ்லாங்ல சொன்னா வாய்ப்பே இல்லை ராஜான்னு சொல்லுவாங்களா? வாய்ப்பே கிடையாது. என்னை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, தேவனை வச்சு எல்லாத்தையும் சாதிக்கலாம். அல்லேலூயா. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே, நீங்க தான் எல்லாம் ஏசப்பா, ஏசப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லப்பா.
அவ்வளோதாங்க. முதல்ல நம்மள என்ன பண்ணணும்னா, ஏசப்பா கிட்ட அர்ப்பணிக்கணும், தாழ்த்தணும், வெறுமையாக்கணும். அப்போ கர்த்தர் சொல்வாரு, உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? இல்ல, நம்ம கேட்போம், நம்ம சொல்லுவோம், எது கேட்டாலும் எனக்கு கிடைக்க போறதில்ல. அதுக்கு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னுவோம். நல்லா தெரியும்னா நமக்கு கிடைக்காது. ஆனா, கண்டு விசுவாசிகளை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிகள் பாக்கியவான். எனக்கு கிடைக்கும்னு நீ நம்பினீன்னா போதும். நான் அப்படிதாங்க நம்பினேன். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில பாஸ்டர்ஸ் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. இந்த செய்தி அநேகர் கேட்டுட்டு இருப்பீங்க. இந்த கிறிஸ்மஸ் காலங்களெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒரு ரூ. 500 தான் என் அக்கவுண்ட்ல இருக்கும். அதை வச்சு சாதிக்க முடியுமா? சபையை நடத்த முடியுமா? மற்ற தேவைகளை சந்திக்க முடியுமா? 3 இடங்களில ஊழியத்தை கர்த்தர் தேவைகளை சந்திக்க முடியுமா? 70 மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊழியம் செய்யும் புரோகிராம் பண்ண முடியுமா? முடியாது, முடியாது. ஆனா கர்த்தர் நினைச்சார். கர்த்தர் நினைச்சார். வெறுமையான என் படகுல கர்த்தர் ஏறி வந்தார். அதை முழுசும் நிரப்பிட்டார். இன்னைக்கு நான் சொல்லுவேன், இதுவரைக்கும் கர்த்தர் என்ன அற்புதமா நடத்திட்டு இருக்காருங்க. யாருன்னே தெரியாது. எத்தனையோ பேர் எனக்கு தெரியாது. வருவாங்க, செய்வாங்க, மறைஞ்சிருவாங்க. அவ்வளோதான். உதவி செய்வாங்க, மறைஞ்சு போயிடுவாங்க. அப்படிதாங்க. எனக்கு ஒருத்தர் அப்படிதான் ஃபோன் பண்ணார். குவைத்திலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அவரை நான் பார்த்தது கூட இல்லை. ஒரு நாள் வந்தார். அவர்கிட்ட பேச கூட இல்லை. ஊழியம் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குது. அவர் நின்று பார்த்தாரு. ஒரு 10 நிமிஷம் இருந்தார், போயிட்டாரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு முறை அவர் ஃபோன் பண்ணுறாரு, சிஸ்டர், இந்த நார்த் இந்தியன் பிள்ளைங்களுக்கு, இந்த சத்தியமூர்த்தி நகர் நார்த் இந்தியன் பிள்ளைங்களுக்கு மக்களுக்கும் நான் உதவி செய்கிறேன். நான் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன். அல்லேலூயா. இது எப்படிங்க நடந்தது? இது எப்படி நடந்தது? இது முடியாது, முடியாது. ஆனால் எப்படி நடந்தது? அவருடைய நாமத்தினாலே நான் கேட்டேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் கேட்டேன். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது, தூய சொல்லி துதித்திடும் நாமமது, தூய சொல்லி துதித்திடும் நாமமது, இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். அவ்வளோதாங்க. ஏசப்பாவோட நாமத்தை சொன்னாலே போதுங்க. சொல்லி பாருங்களேன். ஏங்க, பாஸ்டர்ஸாக இருக்கட்டும், தேவ ஊழியர்களாக இருக்கட்டும், சுவிசேஷகர்களாக இருக்கட்டும், அல்லது வீடுகளில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், யாராக வேணால் இருங்க. இப்போ இந்த செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் ஒரு செகண்ட் முழங்கால் படிட்டு, ஏசப்பா உங்கள் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா என் தேவைகள் நிறைவேறணும்னு சொல்லுங்களேன். என் தேவைகள் நிறைவேறணும்னு சொல்லுங்களேன். மற்றவங்களுக்காக ஜெபிங்களேன். மற்றவங்களுக்காக பிரயாசப்பட்டு ஜெபிங்களேன். இல்லை, என்னோட ஊழியமே அதுதான். மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது தான் என் ஊழியம். மற்றவங்களுடைய தேவையை எழுதி வச்சு ஜெபிக்கிறது தான் என் ஊழியம். ஒரு அம்மா இங்கே சபைக்கு புதுசாக வந்தாங்க. புதுசாக நியூ இயர் சர்வீஸ்க்கு வந்திருந்தாங்க. அந்த அம்மாவை நான் பார்க்கவே இல்லை. நியூ இயர் சர்வீஸ் முடிச்சுட்டு தசம கவர் கூட கிடையாது, மொழி கவரில் அந்த அம்மா எழுதியிருந்தாங்க. கிருத்திகா, அந்த அம்மாவோட பேர் கிருத்திகா. அந்த அம்மா எழுதியிருந்தாங்க, நான் கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா எழுதிட்டு, அப்புறம் என்னுடைய மகன் இராணுவத்தில் பணிபுரிகிறான், நிரந்தரமாய் வேலை கிடைக்க ஜெபிக்கவும் போட்டுட்டு ஒரு 100 ரூபாய் அதில் மடித்து வச்சுருக்குறாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 100 ரூபாவை நான் பார்க்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் அந்த பிள்ளைக்காக ஜெபிக்க வேண்டும்னு சொன்னாங்க பாருங்க, அதை பார்த்தேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அம்மாவை சந்தித்தேன். அந்த அம்மா கிட்ட தேவனுடைய சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டேன். 5 வருடமாய் ஒருவர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், வாங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், சபைக்கு வாங்க, சபைக்கு வாங்க, சபைக்கு வாங்க. நான் யார்கிட்ட சொன்னேன்? மனுஷங்கிட்ட சொன்னேன். கர்த்தர்கிட்ட கேட்கவே இல்லை. ஆனால் 31st நைட்டு கர்த்தர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா அந்த குமார் சகோதரரை நீங்கள் ரட்சித்து கூட்டிகிட்டு வாங்க, சபைக்கு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கண்களை மூடி ஜெபிச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்க்குறேன், அந்த சகோதரர் அங்கே உட்காந்துருக்கார். அப்போது இயேசுவின் நாமத்தினால எதை கேட்டாலும் இயேசு கிறிஸ்து தருவார். அல்லேலூயா. நான் ஆத்துமாக்கள் அறுவடை பண்ணுறதுக்காக கேட்குறேன். உங்களுக்கு என்ன வேணும்? ஒருவேளை உடைய மகனுக்கு திருமணம் ஆகலையா? உடைய மகளுக்கு திருமணம் ஆகலையா? ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறதா? ஒருவேளை உங்களுடைய பிள்ளை குடிச்சிட்டு அலைஞ்சு கொண்டிருக்கிறானா? நீ சொல்கிற பேச்சு கேட்கவே இல்லையா? என்கிட்ட சொல்லாத. என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. கம்ப்ளைண்ட் வேண்டாம், இயேசுக்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் நடக்குங்க.
நீங்க சொன்னா நடக்கும். வேதாகமத்துல அதான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நீங்க சொன்னா அது நடக்கும். நிச்சயமா அது நடக்கும். இல்லங்க? நிச்சயமா முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இல்ல? நீங்க என்ன சொல்லணும்னு நெனைக்கிறீங்க? என்ன உங்க பிரச்சனை என்ன? இப்ப அப்படியே சிலர்லாம் அழுதுட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. உங்க பிரச்சனை என்னன்னு கேட்டாலே கண்ணீர் வருதே உங்களுக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினாலே, உங்களுடைய கவலைகள் எல்லாம் என் மேல வச்சிருங்க. உங்களுடைய பாரம்லாம் என் மேல வச்சிருங்க. உங்களுடைய துக்கம்லாம் என் மேல வச்சிருங்க. உங்களுடைய வேதனைலாம் என் மேல வச்சிருங்க. நான் சுமக்கிறேன், நான் சுமக்கிறேன். நான் சுமக்கிறதுக்காகவே இந்த உலகத்துல வந்தேன். உன்னுடைய பிரச்சனைய சுமக்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? இந்த வேளையில கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். கர்த்தர் உங்களோடு கூட அறிந்திருக்கிறார் உங்களை. உங்களுக்கு என்ன தேவைன்னு நிச்சயமா கர்த்தருக்கு தெரியும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எஸ், எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்க. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. இந்த காலை வேளையில, இந்த இரவு வேளையில கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு. உம்மை போல நல்ல தெய்வம் உலகில் இல்லையே, உம்மை போல நேசிக்க யாருமே இல்லையே, யாருமே இல்லையே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் உம்மையே அப்பா நம்பி வந்திருக்கிறாங்கப்பா. உம்முடைய நாமத்தினால எதெல்லாம் கேட்கிறார்களோ அது உம்முடைய குமாரன் மூலியமாய் நீர் கொடுத்து பிதானை மகிமைப்படும்படியாய் நீர் செய்யும்படியாய் நான் கேட்கிறேன். வியாதியோ, வறுமையோ, துக்கமோ, வேதனையோ, வியாகுலமோ, கவலையோ உம்முடைய பிள்ளைகள் ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே நீர் அற்புதம் செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இதை பார்க்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும், ஒவ்வொரு முதியோர்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய சபைகளுக்கு என்னை அழைக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் அழைக்கலாம். என்னுடைய ஊழியத்தை நீங்கள் தாங்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமா நீங்கள் தாங்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.